இத்தனை பேர், இத்தனை லேடிஸ் வந்திருக்கீங்க, இத்தனை பேர் வந்திருக்கீங்க. திடீர்னு பாஜகவில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இங்கே நான் வாசலில் பிஜேபிக்காரங்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியில் லட்சம் பேரில் ஒருத்த இடுப்பு கிளினா அங்கே லட்சம் பேரும் இடுப்பு கிள்றாங்க. 2008 என்னை கட்சியை விட்டு எடுக்கிறாங்க. நான் குத்தாலத்தில் குளிச்சுட்டு இருக்கேன், அது அதிமுகவில். ஆனால் உங்களை ஏடிஎம்கேலேருந்து தூக்கிட்டாங்க என்ன அப்படின்றாங்க. அப்படின்னு நான் கையை காமிச்சிட்டு ஒரு முழுக்கு தான் போட்டிருந்தேன், இன்னும் 2 முழுக்கு போட்டு இருந்து இன்றைக்கி மத்தியில் அவங்க அவர் சொன்னார் மாதிரி தான் சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி இவர் வரார், அமித்ஷா வரார். இருமொழி கொள்கையை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நை நை அப்படிங்கிறார். அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஒரு மொழி கொள்கை தான், அவருக்கு இந்தியை தவிர வேறு எதுவுமே தெரியல. அப்புறம் அவர் எதுக்கு மும்மொழியை பற்றி பேசுகிறாரு? காஷ்மீரில் கூட பாருங்கள், சில முட்டாள்கள் தமிழ்நாட்டில் எழுதுகிறாங்க, முஸ்லீம் பெண்கள் இவர் இந்துவான்னு கேட்டு கொண்டுட்டாங்க. அதில் இந்துக்களை காப்பாற்றுவதற்கு உயிர் விட்டது 2 முஸ்லீம். அது எப்படி நீ ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை ஒரு மதத்தோடு இணைத்து பேசுவேன்? அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி செய்யவே கூடாது. அண்ணாமலை என்றுமே நிரந்தரமானவர். திருவண்ணாமலையில் பிஜேபியில் இல்லை. நயினா நாகேந்திரன் வந்துட்டார். அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை இவர் திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது. அன்றைக்கி சனிக்கிழமை அவர் என்ன பண்ணார், ஒரு ஜோடி செருப்பை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க, செருப்பு தானமாக கொடுத்தாலே தரித்திரம் நம்மளை விட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு. பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் தண்ணியில் குதித்தாலும் பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க உள்ளே போயிடும், அதோட ஸ்டேட். தேர்தல் 2026 யார் எந்த கூட்டணி அமைத்தாலும் 2026 மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். இந்த மீட்டிங்கில் நான் கலந்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக பார்த்துருக்கேன். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படிம்பாங்க. கலைஞர் அப்போவே 32 அடி பாய்வார். இப்போது அவருடைய மகன் 84 அடிக்கு மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான மாநிலம் என்றால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கப்பா அதை கேளு அப்படிங்கிற அளவுக்கு அனைத்து மாநிலங்கள்லேயும் அது 1000 ரூபா கொடுக்குறது, நான் 1200 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா திட்டங்களும் முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போடுவது தமிழகத்தில் தமிழக முதலமைச்சரால். இன்றைக்கும் அவர் யாராக இருந்தாலும் பார்த்து டக்குன்னு பேசுறது. ஒரு தடவை என்ன பார்க்கவே இல்லை, என்ன சார் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு. நான் தான் உங்களை பார்க்குறேன், இந்த கடலை மிட்டாய் கடை வாசலில் நிற்கிறீங்களே அப்படிங்கிறார். அது கான்வாய் போகிற ரூட்டு இது. இருந்தாலும் எவ்வளோ கவனிக்கிறாங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் ஒருத்தரை பிடிச்சதுன்னா பிடிச்சது. எனக்கு திராவிட திமுகவினுடைய பல கொள்கைகள் எனக்கு பிடிக்கும். அந்த பிடிக்கிற கொள்கைகளில் இந்த அண்ணான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா எங்கள் அப்பாவே நாங்கள் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த ஏதோ ஒரு நெருக்கம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஃபேமிலியில் இருக்கணும். இத்தனை பேர், இத்தனை லேடிஸ் வந்திருக்கீங்க, இத்தனை பேர் வந்திருக்கீங்க. திடீர்னு பாஜகவில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இங்கே நான் வாசலில் பிஜேபிக்காரங்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியில் லட்சம் பேரில் ஒருத்த இடுப்பு கிளினா அங்கே லட்சம் பேரும் இடுப்பு கிள்றாங்க. என்னை அரசியலுக்கு அழைத்து வந்தது ஜெயலலிதா அவர்கள். அப்புறம் அரசியல் கட்சியிலேருந்து என்னை வெளில அனுப்பிச்சதும் அவங்களே தான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப அளவு கடந்து நேர்மையாக இருக்கக்கூடாது ஒரு கட்சியிலேருந்து. நீ சரிப்பட மாட்டேன், இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு. அப்புறம் காங்கிரஸில் ராகுல் காந்தி கூப்பிட்டாருன்னு போனேன், அங்கே 2 மாதத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க, அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. என்னடா எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நானே வெளில வரணுங்கிறதுக்கு ஒரு கட்சி இருந்தது, அதுதான் பாஜக. நான் வெளில வந்துட்டேன். 95 படம் நடிச்சிருக்கேன். அத்தனை பேர் அன்பாக பேசுவாங்க, ஆசையாக பேசுவாங்க என்கிட்ட. திடீர்னு பார்த்தா என்னாச்சு இவனுக்கு டேய் அப்படிங்கிற மாதிரி என்னை முறைக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தா சேராத இடம் தண்ணில் சேர்ந்து இப்படி ஆயிட்டியாடா கண்ணாங்கிற மாதிரி நம்மளை பார்த்து அது
2008 என்னை கட்சியை விட்டு எடுக்கிறாங்க. நான் குத்தாலத்தில் குளிச்சிட்ருக்கேன், அது அதிமுகவில் கட்சி விட்டு தண்ணியில் அந்த வாட்டர் ஃபால்ஸில் கீழே அங்கே ஒரு சுனை இருக்கும், அங்கே குளிச்சிட்ருக்கேன். ஆனால் உங்களை ஏடிஎம்கேலேருந்து தூக்கிட்டாங்க என்ன அப்படின்றாங்க. அப்படின்னு நான் கையை காமிச்சிட்டு ஒரு முழுக்கு தான் போட்டிருந்தேன், இன்னும் 2 முழுக்கு போட்டு இருந்து இருக்கிற வரைக்கும் நல்லது, இல்லாட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு ஏந்தோடனே ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்தா ஹலோ அப்படின்னேன். என்ன பிரதர் தூக்கிட்டாங்க போல இருக்கே? யார்? நம்முடைய அன்றைய துணை முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னை கூப்பிட்டு சொல்கிறேன். என்ன சார் யார் என்ன தூக்கினான்னு? நீங்களாம் இருக்கீங்களே, நீங்கள் தான் ஃப்ரெண்ட் இருக்கீங்க, அப்புறம் எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது என்னை தமிழக வரலாற்றிலேயே ஒரு மாற்றுக் கட்சி உறுப்பினர் திமுக பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டது நான் தான். இது எவ்வளோ பெரிய கௌரவம்! அப்படியெல்லாம் ஒரு கௌரவத்தை கலைஞர் யாருக்கும் தப்புன்னு தூக்கி கொடுத்துட மாட்டார். கலைஞர் வாயால் ஒருத்தனை திட்டினா கூட அவனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கணும். ஐயோ திட்டாரு, உன்னை ஆம வச்சுன்னு திட்டுற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாக ஆம வச்சுன்னு திட்டுறாருல, அப்போ நீ பெரிய ஆளாக வருவ அப்படிங்கிறத. எனக்கு தெரிந்த இந்திய அரசியலில் கலைஞரை போன்ற ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், பஞ்சாயத்தாக இருக்கட்டும், நம்ம என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை லட்சக்கணக்கான பெண்களையும் குழந்தைகளையும் படிக்க வச்சோம் அப்படின்னா அது கலைஞர் தான் முதல் இடத்துல இருக்கார். இன்றைக்கு அதே போல் திரு ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்கு உண்டான சத்துணவாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், 1000 ரூபா காலேஜுக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இலவச பஸ் பாஸாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு சுமார் 4000 ரூபாய் வரைக்கும் அவர்கள் வளர்ச்சிக்காக, லஞ்சம் கிடையாது, இது வளர்ச்சிக்காக கொடுத்து கொண்டிருக்கும் ஒரே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். நாளைக்கு யாராவது எலெக்ஷனில் நான் வந்தால் கொடுப்பேன்னு தான் சொல்லலாமே தவிர, நான் கொடுத்துருக்கேன் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்குற தகுதி தமிழ்நாட்டில் வேறு யாருக்குமே இல்லை. ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன், செய்யணும். யாராக இருந்தாலும் நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் நல்லது செய்ய போகிறோம். இன்றைக்கி மத்தியில் அவங்க அவர் சொன்னார் மாதிரி தான் சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி இவர் வரார், அமித்ஷா வரார். இருமொழி கொள்கையை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நை நை அப்படிங்கிறார். அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஒரு மொழி கொள்கை தான், அவருக்கு இந்தியை தவிர வேறு எதுவுமே தெரியல. அப்புறம் அவர் எதுக்கு மும்மொழியை பற்றி பேசுகிறாரு? அப்புறம் நம்முடைய பிரதமர் என்னடான்னா தமிழ்நாட்டிலேருந்து லெட்டர் எழுதினா தமிழில் கையெழுத்து போடுங்கன்னு. அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினாலே ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு. அவருக்கு தெரியாத தமிழில் எழுதி என்ன பண்ணுறது? அப்போ எச் ராஜாவை கூப்பிடுவாரா, இதை படித்து காட்டுப்பா என்ன எழுதியிருக்காரு, யார் கையெழுத்து போட்டிருக்காருன்னு. என்னத்துக்கு இந்த வெறும் நடிப்பு? நான் திருக்குறள் சொல்கிறேன், திருக்குறள் சொன்னால் ஓட்டு விழுந்துருமா? திருக்குறள் திருவள்ளுவரே இங்கேருந்து போனவர் தானே, அவரை வச்சு நம்மக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா அது எப்படி சரியாக நடக்கும்? அதான் சரியாக நமக்கு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார்களோ அதனுடைய பிரதிபலன் தான் ஓட்டாக மாறுமே தவிர, நான் திருவள்ளுவருக்கு இது பண்ணேன், அங்கே போனேன், நீ டெல்லி வந்தால் ஹிந்தி பேசலாம், அங்கே வந்தால் ஹிந்தி பேசலாம். அப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் 150 தேசம் போயிருக்காரு, அவர் 150 பாஷை பேசுவாரா? அதே ஒரு பாஷை தானே, நகி அச்சா அதுதானே சொல்கிறாரு. இன்றைக்கி சுப்பிரமணிய சாமி போட்டிருக்கார், காஷ்மீரில் இறந்து போயிட்டாங்க, வெறியன் பீகாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவர் காஷ்மீர்னால் போகணும், அவர் தான் பேசிட்டார்ல, கேட்டிங்களா, வீட்டில் போய் தூங்குங்கன்றார். அதாவது மக்களை வெறுமனை பேசி இது பண்ணக்கூடாது. காஷ்மீரில் கூட பாருங்கள், சில முட்டாள்கள் தமிழ்நாட்டில் எழுதுகிறாங்க, முஸ்லீம் பெண்கள் இவர் இந்துவான்னு கேட்டு கொண்டுட்டாங்க. அதில் இந்துக்களை காப்பாற்றுவதற்கு உயிர் விட்டது 2 முஸ்லீம். மறுபடியும் சொல்லட்டுமா? இல்லை இன்னொரு கைத்தட்டல் கிடைக்கும், அதுக்காக சொன்னேன். அந்த அவங்க பார்க்கல, அவங்க என்ன நினச்சாங்க, இந்த மாதிரி டூரிஸ்ட் சென்டரில் இப்படி நமக்கு ஒரு வியாபாரத்தை கொடுக்க வரவங்க இறந்து போயிட்டா நாளைக்கு இந்த மறுபடியும் இந்த இடம் எப்படி முன்னுக்கு வரும்? இது வராது. மறுபடியும் காஷ்மீருக்கு உலகத்தில் எல்லா நாடுகளும் சொல்லுவாங்க, இப்போ போகாதீங்க, அது உங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிம்பாங்க. பாகிஸ்தானோட சட்டை போடு, பாகிஸ்தான்காரன்னு சொல்லு. அது எப்படி நீ ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை ஒரு மதத்தோடு இணைத்து பேசுவேன்? அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி செய்யவே கூடாது.
சொல்ல முடியுமா? உங்கள் ஜாதிக்காரங்களே இப்படி தான் அப்படின்னா பொள்ளையர்னு விட மாட்டான். ஒவ்வொரு கட்சியிலையும் அடுத்தது யாருன்னே தெரியாத இருக்கும்போது இங்கே அடுத்த தலைமுறை டீமே தளபதிகள் ரெடியாகி கொண்டு வருகிறார். ரொம்ப பெரிய ஆச்சரியம். நம்ம இப்போ கூட இவங்க பேசும்போது சொன்னாங்க சவுக்கடி அப்படின்னாங்க. எனக்கு சவுக்கடினா கோயம்புத்தூரில் பண்ணுற சவுக்கு தான் ஞாபகம் வரும். யாருக்குமே வலிக்காத ஒரு சவுக்கை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு பாவம். அண்ணாமலை என்றுமே நிரந்தரமானவர். திருவண்ணாமலையில் பிஜேபியில் இல்லை. அப்படியே கிள்ளிக்கேர் அவர் போடாண்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு மைக்கை பார்த்தா தரன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிக்கிட்டு இருப்பார். நான் செருப்பு போட மாட்டேன், போடாது அப்படின்னு பார்த்தா ஷூ போட்டு போகிறார். அதுக்கு யாரோ அன்றைக்கி புதுசாக நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை இவர் திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது. அன்றைக்கி சனிக்கிழமை அவர் என்ன பண்ணார், ஒரு ஜோடி செருப்பை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க, செருப்பு தானமாக கொடுத்தாலே தரித்திரம் நம்மளை விட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்தாலும் இல்லைண்ணே வீட்டில் எனக்கு ஒரு 8 செருப்பு இருக்குன்னு சொல்ல வேணாம், அந்த அல்பமாக இருப்பான், கொடுங்கண்ணே கொடுங்கண்ணே வாங்கி. எனக்கு புரியவே இல்லை, அவ்வளோ அல்பமாக என்ன குடும்பத்துக்கு தான் 10 லட்ச ரூபா யாரோ கொடுக்குறாங்கல்ல, சாப்பாட்டு செலவு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கே 10 லட்ச ரூபா வாட்சை சீப்பாக 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னி வரைக்கும் அந்த ரசீது கொடுக்கவே இல்லை. அவர் எதுவுமே கொடுக்க. அண்ணாமலை அப்படின்னா பொய் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 வருஷம் அவரை வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு. பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் தண்ணியில் குதித்தாலும் பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க உள்ளே போயிடுவோம், அதோட ஸ்டேட். அவங்கள கூப்பிட்டு வச்சு வீட்டில் பிரியாணி என்ன போட்டால் கூட பிரியாணி வேணால் ஜீரணமாகலாமே தவிர அந்த அந்த கட்டமைப்பு சரியாக வராது. தமிழ்நாட்டில் சிறுபான்மையருடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரவே முடியாது. சிறுபான்மையருடைய ஆதரவு வேணுங்கிறதுனால பெரும்பான்மையரை புண்படுத்தணும்னு எந்த ஒரு சிறுபான்மையிலும் சொன்னதே கிடையாது. அதையும் நம்ம உணரணும். இந்த மத நல்லிணக்கம் இல்லாத வரையில் எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அந்த நாடு முன்னுக்கு வராது, தமிழ்நாட்டை தவிர. அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. நமக்கு இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் திமுக எதிர்க்குது. திமுக எங்கே எதிர்க்குது? திமுகவுடைய கொள்கை என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கடவுள் இல்லைன்னு திமுக சொல்லலை, அது சொன்னது திக, அது வேறு. ஆனால் ஆட்சி அமைப்பதும் ஓட்டு வாங்குவதும் நாட்டை நடத்துவதும் திமுக தான். திமுகவுடைய கொள்கை எதுவோ அதை நீங்கள் பாருங்கள். தேர்தலே நிற்காதவங்க கொள்கையை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2400 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த ஆட்சியில் தான். அதே போல் திருச்செந்தூரில் வைரவேல் காணாத போனது எந்த ஆட்சியில், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதனால் கட்சியெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒருத்தனுக்கு அது கல்லுன்னு நினச்சா எல்லாத்தையும் உருவின்னு போடுவான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஓடி வருவான், அவன் நம்மளை காப்பாற்றுவா, கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்குவா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் தவறாக நடப்பதார்கள் என்பதற்காக அந்த ஜாதியையோ அந்த இனத்தையோ அந்த மதத்தையோ சொல்வது மிக தவறான ஒரு செயல். அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். என் தந்தை ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லியிருக்கேன். நான் பூனல் போட்டிருக்கேன், அதுக்காக வரவனுக்கெல்லாம் அந்த பூனல் எடுத்து போடுறதில்லை. ஒருத்தன் சொன்னான், உன் பூனலை நான் வெட்டிடுவேன், நான் வெட்டு 10 ரூபா தானே, நான் இன்னொன்று வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் போய் டிஸ்கஸ், தொடுவியா தொட்டுருவியா ஓய்னா இது போயிட்டு என்னத்துக்கு அது? அது நமக்கு சாத்வீகமாக இருப்போங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சகித்து கொண்டு போவோங்கிறது கிடையாது. எனக்கு மிகவும் பிடித்தது, நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா, சுகபிரம மகரிஷி படம், இது பார்த்துருக்கீங்களா? இது பார்த்துருப்பீங்க. இவர் தான் வெங்கடாஜலபதிக்கே குபேரன்கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர். எல்லோரும் ஆசையாக பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று உண்டு. ஆனால் இதை 10-15 முறைக்கு மேல் கலைஞர்கிட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு எதுக்குப்பா கொடுக்குறேன்னு கேட்டதே கிடையாது. ஏனென்றால் அவர்
எந்த ஒரு காலத்திலும் தன்னுடன் பழகுபவர்களுடைய நம்பிக்கையை அவர் புண்படுத்தவே மாட்டார். இதோ நான் இப்போ 7000வது நாடக விழா போட்டேன். இங்கே வந்து சிஎம், இங்கே டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின், மேல் பக்கம் சங்கராச்சாரியார், இந்த பக்கம் டிவைன் பாண்டிச்சேரி மதர். ஒருத்தன் கேட்டான், என்னப்பா ஏதோ சங்கரமட இன்விடேஷன் போட்ட மாதிரி போட்டிருக்கியன்னா. இங்கே பார், இதை சிஎம்மே கேட்கல, நீ ஏன்டா கேட்குற, உனக்கு என்ன அப்படின்னு. அந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் முக்கியம். தேர்தல் வந்து 2026 யார் எந்த கூட்டணி அமைத்தாலும் 2026 மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் முதலமைச்சர். அது ஏன் சின்ன கேப் விட்டேன்னா, முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதற்காகத்தான். கவர்னருங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? அது என்னன்னா, ஒரு வண்டி ஸ்பீடாக போச்சுன்னா அவ்வளோ ஸ்பீடாக லாரியெல்லாம் போய் தறி கட்டி ஓடி நைட்டு இடிச்சிடும். அதுக்காக இந்த லாரி 70 கிலோமீட்டருக்கு போகக்கூடாதுன்னு அதில் ஒரு கவர்னர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லாரி அந்த 70 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. அதுக்காக அந்த கவர்னரே தானே லாரி ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன், அப்படி சரியாக வரும். அந்த ஆசைக்கு தான் ஆப்படிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில். நீ என்ன வேலையோ அதை மட்டும் பண்ணு. ஒரு தடவை சொன்னாங்க, கவர்னருக்கு ஒரு சொகுசு பங்களா பீச் கிட்ட கட்ட போகிறோம் 2006. நான் சொன்னேன், அவரே சும்மா தான் இருக்கார், இதுக்கு சொகுசு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு, இதுக்கு வேறு தனியாக இன்னொரு பங்களா இதுக்கு. நியாயமாக அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஐபிஎஸ் படித்தவங்கலாம் எத்தனையோ போலீஸில் ரொம்ப ஆனஸ்டாக இருக்காங்க. ஐபிஎஸ் படிச்சுட்டு அரசியலுக்கு வரும்போது தான் கொஞ்சம் கிறுக்குத்தனம் வந்துடுது. நான் தான் எல்லாம் யாரை பார்த்தாலும் கைதி மாதிரியே தெரியும், யாரை பார்த்தாலும் திருட மாதிரியே தெரியும். அப்போ அவனுக்கு பார்த்தா நம்ம கூண்டில் இருப்போம், கூண்டில் சிங்கத்தை பார்ப்போம், பற்றியா பாவம்பா கூண்டுக்கு பக்கத்து சிங்கம் நினைக்கும், பற்றியா கூண்டுக்கு அந்த பக்கம் அவன் இருக்கான் பாரு அப்படின்னு. அதுக்கு பார்த்தா நாம் கூண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நமக்கு அவரை பார்த்தா இருக்குது. நாம் அதை பற்றி எதையுமே கவலைப்படுவோம். இன்றைக்கு எந்த மாநிலத்தில் தேர்தல் வந்தாலும் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுடைய திட்டங்கள் என்னன்னு பார்த்து தான் அறிவிக்கிறாங்களே தவிர, நாங்கள் யாருக்குமே பணம் கொடுத்ததில்லைன்னு சொன்னேன். பிஜேபி இப்போ 1200 கொடுக்குறேன்னு சொல்லி டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணி தானே வந்தாங்க. அப்போது நீ ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் உனக்கு திமுக வேணும், பணம் கொடுக்கறதே மாத்திரம் திமுக அரசுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. ஒழுங்காக பன் பட்டர் ஜாம் ஒழுங்காக வாங்கி சாப்பிட்ருந்தோம். இப்போ பன்னை தனியாக வாங்கி, பட்டரை தனியாக வாங்கி, ஜாமை தனியாக வாங்கி, நிர்மலா கிட்ட அவ்வளோ பயமாக இருக்குது எல்லாருக்கும். ஒன்றா சேர்த்துட்டா டேக்ஸ் போட்டா என்ன பண்ணுறது? அரசு என்பது எப்படின்னா, மக்களுடைய வாழ்க்கையை சுலபமாக ஆக்கிறதுக்கு தான் அரசு. ஆனால் கழுத்தை நெரிக்கிற மாதிரியே எல்லாத்துலேயும் பண்ணி கொண்டிருந்தால், அப்போ கூட இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029க்கு பிறகு தான் வரும்னாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்போ இருக்கிற ஆட்சி அதை பார்த்துக்கோம் அப்படின்ட்டு. 2029 மீண்டும் பாரதிய ஜனதா டெல்லியில் வருவதற்கு உண்டான வாய்ப்பே இனி இந்தியாவில் கிடையாது. அப்பவும் அந்த தேர்தலின் போதும் யார் கூட்டணி யார் தலைமை என்றால் அது திரு மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் தான் நடைபெறும். ஒருத்தர் கடகடன்னு பேசணும், வளவளன்னு பேசணும், அப்படி பார்க்குறவங்க அம்மா எப்படி எப்படி அப்படிலாம் கேட்கணும்னு இல்லை. அதாவது அதிகமாக பேசாமல் மிக அதிகமாக செயல்படும் ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர். இது ரொம்ப நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். இது வந்து ஒரு கருத்தரங்கம். என்கிட்ட சொன்னேன், கருத்தரங்கன்னு சொல்லிட்டு தலைப்பே சொல்லலையேன்னு. தலைப்பு சொன்னால் பேசிட்டீங்களான்னு கேட்டார் என்னை கூப்பிட்டவர். நான் சொன்னேன், தலைப்புன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஆகவேன்னு சொல்லி அந்த தலைப்பை கடைசியில் சொல்லுவேனா, அது இல்லாத போச்சு நமக்கு. அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் சொல்லணும். என்றுமே நான் இருந்துட்டேன் கட்சியில் இருக்கும்போது, அந்த கட்சியினுடைய கொள்கைகளை எனக்கு பிடிக்காட்டா கூட சொல்லணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்னால் மனசாட்சிப்படி நடக்க முடியல. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு இது பிடிச்சிருக்கு சார், இது பிடிக்கல சார், இது சிறவையாக இருக்கும், இது மாதிரி பண்ணால் நமக்கு நிறையா ஓட்டு வரும். 2026 இதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லும் பொழுது நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்வேன் என்பதை இந்த மேடையில் நான் சொல்கிறேன். நான் எந்த பதவியும் கேட்கல. நான் இனிமேல் அடுத்த மயிலாப்பூர் எம்எல்ஏ நான் போகிறோம். ஒரு தடவை இருந்துட்டேன். 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது. அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு எம்எல்ஏ நான் அப்படி காலரை தூக்கிட்டு இருக்கேன். போதும், எனக்கு ஒரு வேலை ஆகணுமா? ஏதோ அன்பில் மகேஷ் இருக்கார், சார் இதை பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுக்க போகிறாரு. எல்லோரும் இருக்காங்க.
நமக்கு நாமே செஞ்சுக்கிறது பெட்டரா, அதுக்குள்ள நமக்கு செஞ்சு கொடுக்குறவங்க இருந்தால் அது போருமே நமக்கு. சும்மா 75 வயசில் 80 வயசில் ஓடி தடுக்கி விழுந்து இதெல்லாம் எதுக்கு நமக்கு? நம்ம பாட்டுக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு இளைஞர்களுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்போது தேசமே சிறப்பாக இருக்கும். அதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் இன்றைக்கு திமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான செகண்ட் லைன் லீடர்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரியவர்கள் வாழ்த்தி வழிவிட்டு கைட் பண்ணணும். நீ எப்படியோ போய்க்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. வழிவிட்டு வா, நீ பண்ணு, இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். நான் ஏன் எல்லாம் நிறையா லேடிஸையே பார்த்து பேசுகிறேன்னு சொன்னால், முதல்ல பிடிஆர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் 200 ரூபாய்க்கு 100 ஜிபிஎஸ் கொடுக்குறேன்னு சொல்லி. இப்போ 50 ஜிபிஎஸ் வரும்போதே புருஷனுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. 100 ஜிபிஎஸ் கிடச்சா நமக்கு என்றைக்கு சாப்பாடு? என்னுடைய கவலையே எனக்கு ரொம்ப இப்படி தான் பார்த்துட்ருப்பா, இப்படி பார்த்துட்டே இருப்பா. என்னம்மா சாப்பாடு? வரும் வரும். எது வரும்? இது வருமா அது வருமானு தெரியாது. பட் என்ன, அதையெல்லாம் தாண்டி பெண்கள் இன்றைக்கி வேலையில்லாமல் இருக்கேன்னு யாருமே சொல்கிறதில்லை. எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட ஒரு பெரிய வேலை என்ன சொல்லுங்கள்? நான் சொல்லுவேன், ஏதாவது மீட்டிங்கில் போனால் நான் ஆம்பளைங்களை பார்த்து பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் இவன் என்ன நம்மளோட பெரிய பிஸ்தாவா அப்படின்னு நான் இங்கே வலது காதில் வாங்கி இடது காதில் விட்டுருவாங்க. லேடிஸ்லாம் அப்படி கிடையாது. சொல்கிறது அப்படியே 2 காதலையும் வாங்கி அடுத்த நாள் காலத்தால் வாய் வழியாக பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால்தான் தாய்மார்களே பெரியோர்களேன்னு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு தாய்மார்கள் சொல்கிறேன். ஏன் ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு பையன் படித்தா வருவான், அப்படி சாக்ஸாக்க பறக்கும், ஷூ இங்கே பறக்கும், புக்ஸ் அப்படி போகும், ஓடியே போயிடுவோம் விளையாட. ஸ்கூலில் என்னடா சொல்லி கொடுத்தாங்க? பாடம் தான் அப்படின்ட்டு போயிடுவோம். அதுவே பொண்ணு வந்தால், இந்த கமலா என்ன பண்ணா தெரியுமா, என் ஜடையை பிடிச்சி இழுத்தா, நான் வந்து அவள் காதை கடிச்சிட்டேன் அப்படி சொல்லி டீச்சர் இன்றைக்கி வந்து நேற்றுக்கு போட்டு அதே புடவையை போட்டு வந்திருக்காங்க. அத்தனை டீட்டெயில் சொல்லுவாங்க. ஒரு படிக்காத தாய் தன் பொன் குழந்தையை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா அந்த பொண்ணு 12th படிக்கிறதுக்குள்ளே அவங்க அம்மா 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜபிள் ஆகிடுவாங்க. எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பையனுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தேனோ அதெல்லாம் என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தேன். அது மாதிரி தான் லைஃப்பில் பெண் ஆண்லாம் இல்லை, நாம் எல்லாரும் சமம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீ பொட்ட பொண்ணு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் டீ போட்டே பேசக்கூடாது. அதெல்லாம் ஒழுக்கங்கள் வந்து பெற்றவர்கள்கிட்டேருந்து தான் வரணும். பாடம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, பாடத்தை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒழுக்கம் பெற்றவர்கள்கிட்ட தான் வரணும். அதை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டா, நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ, ஒரே ஒரு விஷயம், நம்மை பெற்ற தாய் தந்தையரை தினமும் வணங்குங்கள். அதுதான் 1000 கோயிலுக்கு போகிற சமம். கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு 96 வயசு. பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாடா, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஊருக்கு போறியா, எவ்வளோ பணத்தோடு வருவேன், அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. 10 தடவை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்க அம்மாவுக்கு. நல்லா இருறான்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஏன் அடிக்கடி நமஸ்காரம் பண்ணுற, ஏதாவது எங்கிட்டேருந்து உனக்கு வேணுமா கேட்க மாட்டாங்க. அதுதான் தாய் தந்தை, அதுக்கப்புறம் தான் கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர். இந்த 3 பேருக்குள்ள நீங்கள் கொடுக்குற மரியாதை, கடவுளுடைய அருள் உங்களை வீடு தேடி உங்களுக்கு வரும். அதனால் என்னுடைய குழந்தைகள் எவ்வளவு சீரும் சிறப்புமாக எங்கே இருக்காங்களோ, என் பொண்ணு இப்போ அமெரிக்காவில் இருக்கா. அவள் PhD இன் டைப் 2 டயபிட்டிஸ். நான் கலைஞர்கிட்ட போய் கேட்டேன், என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு வேணும், குறைச்ச மார்க் வாங்கியிருக்காங்களே அப்படின்னார். அதனால்தான் நான் உங்ககிட்ட வந்தேன், இல்லாட்டா நான் காலேஜ்லேயே வாங்கிக்க மாட்டேன்னா அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், நீங்கள் சீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வரல, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்க தான் வந்தேன். ஏனென்றால் நான் உங்கள் கட்சிக்காரனே இல்லை, என்னை ரொம்ப மதித்து அன்போடு நடத்துகிறீங்க. சும்மா ஒரு கல்லெறிஞ்சு பார்க்கலாமே தான். டாக்டர் சீட்டு கெடுக்கலே பரவாயில்ல, வெட்டினரி டாக்டராவது கொடுங்களேன் அப்படின்னு. வெட்டினரி டாக்டரா? ஆமாம், ஆடு மாடை கொண்டா அது ஒரு பாவம் இல்லை இல்லையா அப்படின்னு. அப்புறம் அவளே PhD படித்து டாக்டரேட் தான் வாங்கியிருக்கான். எதற்காக சொல்ல வருத்தம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒரு வேலைக்கு போகிறோம், அவர் இல்லைன்னு சொன்னோன்னா அப்படியே ஜென்ம விரோதியாக பார்க்குறத முதல்ல நிறுத்துங்க. நமக்கு அது நடக்க வேண்டிய நேரம் வரவில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நேரம் வரும்போது அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு என்ன உண்டோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம தப்பாக இருந்தால் செஞ்சு விட்ருவாங்க. நிறையா வித்தியாசம் இருக்குது. அதனால் பார்த்துக்கங்க. உங்கள் அனைவருக்கும் கடவுள் அனைத்து செல்வங்களையும் கொடுக்க வேண்டும். உங்கள் குழந்தைங்க பேரும் புகழும் பெற்று 100 ஆண்டு காலம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். நான் வர 28ஆம் தேதியிலேருந்து கலைஞர் தொலைக்காட்சியில் சாயங்காலம் 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம்
பாருங்கள். அது வண்ணக்கோலங்கள் மாதிரி இருக்குமே நினச்சி பார்த்துடாதீங்க. கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்கும், அப்புறம் உங்களுக்கு பழகிடும். அதனால் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்காதவங்களாம் நான் வருவேன், வந்து இங்கே உங்களை, ஏன்னா நான் பிறந்தது தஞ்சாவூர் மேலே வீதி தான், சீர்காழி சட்நாதபுரம் தான் என்னுடைய ஊர். என்னுடைய மனைவியுடைய தாத்தா பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் இங்கே தான் யானைக்கட்டியில் தான் அவர் தியாகராஜ பாகவதர்லாம் ஒன்றா தான் மியூசிக் போட்டு எல்லாம் இருந்தாங்க. ஸோ ஒரு கலை குடும்பம். இந்த குடும்பத்தில் நான் என்றைக்குமே ஒரு அங்கத்தினர் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு, ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நான் கட்சிக்காரம்மா, திமுகவில் தான் நாங்கள் ஒரே குடும்பம்ப்பா நாங்கள் அப்படிம்பாங்க. அப்போ குடும்பத்துக்குள்ளே அடித்தடி சண்டை இருக்கும், ஆனால் ஒன்று சேர்ந்துப்பாங்க. அந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு, வாழ்த்துக்கள் உண்டு. மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு என்னுடைய அருமை தம்பி திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.